எல்லாருக்கும் அன்புணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலா வந்து ஜியோ டிவில இருந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி சொல்ல போனா ஜியோல வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. ஜியோ மியூசிக் இருக்கு, ஜியோ நியூஸ் பேப்பர் இருக்கு, ஜியோல வந்து டிவின்னு இருக்கு, ஜியோல ஏகப்பட்ட சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒரு சர்வீஸ் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ இன்டர்நெட், அதுக்கப்புறம் நம்ம கால் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து வரவேற்கத்தட்டது வந்து சொல்ல போனா வந்து பே சேனல் வந்து நிறைய பேர் வந்து ஜியோ டிவில வந்து இலவசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் நிறைய பேர் வந்து ஜியோ டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜியோ டிவில வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. டோட்டலா சொல்ல போனா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தில எல்லா சேனலுக்கு டோட்டல் ஆஃப் த ஸ்ட்ரென்த் சொல்ல போனா வந்து 432 சேனல் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து புதுசா வந்து இந்தியாவில வந்து ஹையஸ்டான சேனல் வந்து ஜியோ டிவில மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு 22 சேனல் வந்து புதுசா இணைச்சிருக்காங்க. 22 சேனல் இணைக்கும் போது டோட்டல் ஸ்ட்ரென்த் சொல்ல போனா வந்து 452 சேனல் வந்து இப்போ புதுசா வந்து ஜியோல இருக்கு. யாரெல்லாம் வந்து ஜியோ டிவி யூஸ் பண்றீங்க பண்ணலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் புது டிவி அந்த சேனல்ல பாத்துங்க அதை பத்தி வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன விதமான புது சேனல்ஸ் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க, எத்தனை சேனல்ஸ் டோட்டலா இருக்கு, எத்தனை நம்ம தமிழ் சேனல் இருக்கு, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். இப்போ டோட்டலா சொல்ல போனா வந்து 149 நியூஸ் சேனல் மட்டும் பிரத்யேகமா வந்து ஜியோ டிவில இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ல போனா வந்து 8 பிசினஸ் சேனல் கொடுத்திருக்காங்க. 33 டிவோஷனல் சேனல் சொல்ல போனா அந்தந்த மத சான்ற சேனல்ஸ், அது மட்டும் இல்லாம 102 என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்கு. இந்த 102 என்டர்டைன்மெண்ட் சேனல் சொல்ல போனா நம்ம தமிழ் ஹிந்தி எல்லா சேனல் கலந்து 31 இன்ஃபர்மேஷன் சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம 23 கிட்ஸ் சேனல் சொல்ல போனா வந்து கார்ட்டூன் சேனல், சுட்டி டிவி, அது மாதிரி எல்லா முறையிலும் உள்ள மாதிரி 12 லைஃப் ஸ்டைல் சேனல் கொடுத்துருக்காங்க. 41 மூவி சேனல்ஸ் இருக்கு, கே டிவி, அது மாதிரி லைஃப் ஸ்டைல் மூவி, அது மாதிரி நிறைய சேனல்ஸ் உள்ள மாதிரி HBO மாதிரி. அதுக்கு 35 மியூசிக் சேனல் இருக்கு, 149 நியூஸ் சேனல் இருக்கு, அது மட்டும் 20 ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ். அதுக்கு அடுத்து சொல்ல போனா வந்து ஒரே ஒரு பிரெஞ்சு சேனல் கூட இருக்கு. டோட்டலா சொல்ல போனா வந்து குளோபலி கவர் பண்ணும் போது வந்து இந்தியாலே வந்து இருக்கிறதுலே வந்து நம்மளோட இந்தியாவில் உள்ள வரப்போற டிடிஹெச் சரி இப்ப இருக்கிற ஜியோ டிவி தான் வந்து இருக்கிற ஹையஸ்டான சேனல் இருக்கு. இது வந்து மாற்று கருத்தே இல்லாத அளவுக்கு வந்து ஜியோ வந்து நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம சொல்ல போனா வந்து இதுல பிரத்யேகமா சொல்ல போனா வந்து ஜியோ டிவில வந்து 16 லாங்குவேஜ் சொல்ல போனா வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 16 மொழியில வந்து சேனல்ஸ் இருக்கு. இதுல சொல்ல போனா நம்மளோட தாய்மொழி தமிழ் சொல்ல போனா தமிழ்ல மட்டும் 46 சேனல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல சொல்ல போனா 50 சேனல், அதுக்கப்புறம் கன்னடால 32, அது மாதிரி ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்து இப்ப இந்தியாவில சொல்ல போனா வந்து ஸ்ட்ரென்த்ல சொல்ல போனா 454 சேனல் வந்து ஜியோ டிவியால மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் தர முடியாது. சொல்ல போனா ஜியோ டிவியோட கிளாரிட்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நானும் வந்து கூடிய விரைவில் வந்து அந்த செட்டப் பாக்ஸ்க்காக காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் நிறைய ரூமர்ஸான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஜியோ டிடிஹெச் வந்து 10ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து ரூமர்ஸான விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நம்பாதீங்க. ஜூன் மாதம் வர்றது மட்டும் தான் உண்மை. ஆனா எத்தனாம் தேதி வர்றது வந்து உண்மை இல்லை. அது அபிஷியலா வரும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட டெக் நியூஸ்ல வந்து என்னைக்குமே வந்து நேற்று நடந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வந்து கரெக்டாக தெளிவாக துல்லியமாக எடுத்து அந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு துல்லியமாக நான் சொல்றதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்து ஜியோவோட இன்னொரு நியூஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஃபைபர் நெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜூன் மாசத்துல அதுவும் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜியோவோட ஃபைபர் கேபிள் நெட் வந்து 6 நகரத்துல வந்து இன்னும் வந்து இப்போ புதுசா வந்து சர்வேலன்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சா, பீட்டா விஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எந்தெந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பை வந்து செக்கிங்ல இருக்கு, டெல்லியும் வந்து இதுல வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலை செக் பண்றதுக்கு. அது பதிலாக அகமதாபாத், அது மாதிரி வந்து சூரத்ல எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 2 நகரத்தை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நகரம் வந்து நம்மளோட சென்னையில தான் வந்து இப்போ செக் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஜியோ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் வந்து நம்மளோட ஊருக்கு கண்டிப்பா வரும். இதுல இன்னொரு சின்ன ஒரு ரூமர்ஸான விஷயம், இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கிற ரூமர்ஸான விஷயம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன ரூமர்ஸான விஷயம்னா ஜியோல ஆல்ரெடி வந்து 100 Mbps ஸ்பீட்ல தான் ஃபர்ஸ்ட் டாரிஃப் வரும்னு சொல்லியிருந்து அது கன்ஃபார்மான அனௌன்ஸ்மெண்ட். ஆனா வந்து இப்போ ரூமர்ஸான விஷயம், ரெண்டாவது ரூமர்ஸான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ரூமர்ஸான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 GB பிளானும் வந்து லான்ச் ஆக போகுது. ஆனா அந்த 1 GB பிளானும் வந்து 3 மாதத்துக்கு வந்து இலவசமா வந்து வெல்கம் ஆஃபர் தருவாங்களாம். ஆனா அந்த 3 மாசம்
வெல்கம் ஆஃபர்ல வந்து என்ன மாதிரி ஸ்கீம்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நம்ம 4500 ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு இது ஒரு ரூமர்ஸ். ஏன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாத்துலயும் உண்மையில பார்த்தா இந்த கடைசி ஒரு விஷயம் மட்டும் இது ரூமர்ஸா வந்து ட்விட்டர்ல வந்து எனக்கு ஒரு செய்தி. அதனால இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த 1 GB நெட் எந்த அளவுக்கு போயின்னு தெரியல. ஆனா சொல்ல போனா வந்து ஜியோ டிவில வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க நியூஸ். அது மட்டும் இல்லாம 6 நகரத்துல வந்து புதுசா வந்து பீட்டா விஷனை செக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கூடிய விரைவில் வந்து ஜூன் மாசத்துல நெட் வந்துடும் சொல்லி நானும் சந்தோஷப்படுறேன். அடுத்த டிஜிட்டல் வேர்ல்ட் இந்தியாவில் வந்து நம்மளும் வந்து அடுத்த பயணம் நம்ம வந்து காலடி எடுத்து வைக்க போறோம். நான் சந்தோஷப்படுறேன். அதனால வந்து இன்னைக்கு உள்ள டெக் நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ யாரெல்லாம் புதுசா பார்க்குறீங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் யாரெல்லாம் வந்து இன்னும் நம்மளோட கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மல்டி சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹ்மத். பை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.